ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற டாபிக் பத்தி தான் பேச போறோம். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் தேடுற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ தட் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் ஸ்கேம்ல மாட்டிக்காம இருப்பீங்க. ஃபியூ டேஸ் பேக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. நானும் இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கனால ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டேன். இது ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப். ஜஸ்ட் நீங்கள் 300 ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி தரணும், அவ்வளோதான் சொன்னாங்க. ப்ரையராகவே சார்ஜஸ் எதுவும் பே பண்ணணுமான்னு கேட்டேன். எந்த சார்ஜஸுமே பே பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. சார்ஜஸ் எதுவும் பே பண்ணுறதுக்கு இல்லைல்ல. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். டாக்குமெண்ட் சென்ட் பண்ண சொன்னாங்க. மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ்க்காக இருக்குன்னு நானுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணேன். வித்தின் 2 மினிட்ஸில் ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க, 300 ஃபார்மு 3 டேஸில் ஃபில் பண்ணி தரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போவே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஜென்யூன் கம்பெனிஸ் வித்தவுட் இன்டர்வியூ ஜாப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்னால் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனிஷியலாக எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணாங்க. லைக் யூ கேன் டூ இட், கம்ப்ளீட் பண்ணுங்க, 300 ஃபார்ம்ஸ் தானே, எந்த சார்ஜஸும் பே பண்ணுறதுக்குள்ள, கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தேன். அங்கே ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் இருந்துச்சு. ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நம்ம 90% அக்யூரசி ரீச் பண்ணலன்னா, இல்லை இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலன்னா 4800 ருபீஸ் நம்ம கம்பெனிக்கு பே பண்ணணும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்போவே நான் டைரெக்டாக சொல்லிட்டேன், என்னால் இந்த ஒர்க்கு கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. அவங்களும் எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலன்னா 4800 ருபீஸ் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும், இல்லைனா கம்பெனி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு. நான் டைரெக்டாக சொல்லிட்டேன், எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் லாலாம் தெரியும் அண்ட் நான் எந்த கான்ட்ராக்டும் நான் சைன் பண்ணல. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் மெசேஜ் அங்கேயே எண்ட் பண்ணிவிட்டு அவங்கள பிளாக்கும் பண்ணிட்டேன். இதெல்லாம் நடந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு லாயர்ஸ் அசோசியேஷன் ஒரு மெயில் வந்துச்சு. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோகாம் கம்பெனியில் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாபுக்கு சேர்ந்துட்டு நீங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணல. நீங்கள் 4800 ருபீஸ் பெனால்ட்டி பே பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் 1 lakh எபோ நீங்கள் கோர்ட்டில் இவங்களுக்கு சார்ஜஸ் பே பண்ணணும், இல்லைனா 4800 ருபீஸ் இப்போவே பே பண்ணி இதை முடிச்சுக்கோங்கன்னு ஒரு மெயில் வந்துச்சு. மெயில் ரொம்பவே அன்ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அண்டு லாயர்ஸ் அசோசியேஷன்லேருந்து மெயில் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்மளுக்கு கோர்ட் நோட்டீஸ் வரதா இருந்தால் அது கோர்ட் த்ரூ நம்மளுக்கு போஸ்ட்டில் தான் வரும். இந்த மாதிரி மெயிலெல்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. இதை நினச்சி நான் அவ்வளோவா பேனிக் ஆகலை. இந்த ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாச்சும் யூடியூப்பில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. பட் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் மட்டும் இன்னும் கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இதை பற்றி முதல்ல தெரிஞ்சிருந்தால் நான் இந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டேன் இல்லையா. இதை பற்றின அவேர்னஸ் இன்னும் ஏன் கிரியேட் ஆக மாட்டேங்குதுன்னு இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கே நான் டிசைட் பண்ணேன். இந்த ஜாப் ஸ்கேம்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக நோட்டீஸ் பண்ணால் நம்மளுக்கே தெரியும். இவங்க முக்கியமாக டார்கெட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸு, இல்லைனா ஃப்ரெஷர்ஸ், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப் யாராச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா படிக்கும் போது இல்லை வீட்டில் நம்ம சும்மா இருக்கும் போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலான்னு ஜாப் தேடுறவங்கள மட்டும்தான் இவங்க முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இவங்க ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஃப்ரெஷர்ஸை தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படியும் ஜாப் தேடுறதுல ஆர்வமாக இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஜாப் ரிலேட்டட் மெசேஜ் வருதுன்னா நம்ம அவ்வளோவா யோசிக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம் இல்லையா. அண்டு ஃபார்ம் ஃபில்லிங் தானே, எந்த சார்ஜஸும் பே பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த மாதிரி ஒர்க்கில் நம்ம ஜாயின் ஆகிடுறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பெனால்ட்டி எதுவும் பே பண்ண தேவையில்லை தானே, கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்லன்னு. ஆனால் அங்கே தான் ஒரு விஷயமும் இருக்குது. இவங்களோட ஒர்க் கான்ட்ராக்ட்லேயே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணல ஆறு 90% அக்யூரசி ரீச் பண்ணலனாலும் நம்ம திரும்ப அந்த ஒர்க்கு பண்ணி கொடுக்கணும், இல்லைனா 4800 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அவங்க 300 ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்கன்னா இதில் நம்ம 250 ஆர் 260 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களோட சர்வரில் இஷ்யூ கிரியேட் ஆயிரும். நம்ம அவங்கக்கிட்ட இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்ம சைடில் தான் இஷ்யூ இருக்க மாதிரி அவங்க நம்மளை நம்ப வச்சுருவாங்க. அண்டு நம்ம 4800 ருபீஸ் எப்படியும் இதில் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 250 ஃபார்ம் தான் ஃபில் பண்ணியிருக்கோம்னா இதில் நம்ம 90% அக்யூரசி அச்சீவ் பண்ணவே முடியாது. அவங்ககிட்ட சொன்னோம்னா நான் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு சேலரி கொடுப்போம், இல்லைனா இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்கள், பே பண்ணி நீங்கள் முடிச்சது உங்களுக்கு மிச்ச சேலரியே கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்பி இந்த மாதிரி பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி தேடி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேமில் மாட்டி பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா போலீஸ், கோர்ட் கேஸ் இந்த மாதிரி பயமுறுத்தியே நம்மளை பேமெண்ட்டும் பண்ண வச்சிடுறாங்க. கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் மெசேஜ் ஆர் ஜாப் ரிலேட்டட் கால் வந்தால் ஃபஸ்ட்டு கம்பெனி ஐடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஜாபில் ஜாயின் ஆகுங்க. ஆல்சோ எந்த ஒரு ஜென்யூன் கம்பெனியும் உங்ககிட்ட ஜாபுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியும் பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஜாபை கம்ப்ளீட் பண்ணலனாலும் உங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேமெண்ட் எல்லாம் கேட்டு த்ரெட்டனும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்தியாவில் இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் ஃபில்லிங் ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே காமனும் ஆச்சு.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி ஐடி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அண்ட் அவங்க உங்களை த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பவே அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு த்ரெட்டனிங் கண்டினியூ ஆனிச்சுன்னா சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். அண்ட் முக்கியமா உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் எந்த ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட்லையும் மேனுவலா சைன் பண்ண போகாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகட்டும். இங்கே ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜென்யூன் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. இது ஒரு என்னோட சின்ன அட்வைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.